வணக்கங்க. நான் அன்றைக்கி கோதுமை புட்டு செய்ய கடாய் சூடானதும் ஒரு கப் கோதுமை எடுத்து போட்டு வறுத்துருவோம். வாசனை வரையும் இறக்கிடுவோம். இப்போ இது நல்லா வாசனை வந்துடுச்சு, இறக்கிடுவோம். சூடாறினதும் கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்துருவோம், கலந்து விட்டுருவோம். தண்ணி தேவையான அளவு தெளித்து பிசைஞ்சு விட்டுருவோம். கையில் பிடிச்ச நல்லா உதிர்ந்து விழணும், அந்த அளவுக்கு தண்ணி கலந்து விட்டுறணும். இப்போ நல்லா உதிர்ந்து வருது. இதை இட்லி தட்டில் எடுத்து வச்சுருவோம். இட்லி சட்டில் எடுத்து வச்சுருவோம். ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். புட்டுக்கு தேவையானது கொஞ்சம் தேங்காய் எடுத்துருவோம். ஒரு 3 ஏலக்காய் எடுத்து போட்டுருவோம். அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இட்லி சட்டி ஓப்பன் பண்ணி புட்டு மாவு வெளியே எடுத்துருவோம். இது ஒரு கடாயில் தட்டிட்டு அரைச்சி வச்ச தேங்காவை உள்ளே தட்டிடுவோம். கலந்து விட்டுருவோம். தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துருவோம். கலந்து விட்டுருவோம். இப்படி செஞ்சு பாருங்கள், டேஸ்டியாக இருக்கும், சுவையாக இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.